சோ ஹலோ நண்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. என்னன்னா ஃபைனலி நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் முடியற நேரம் வந்துடுச்சு. அண்ட் நம்ம திரும்பவும் ஃபார்முக்கு வர வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. சோ இவ்வளவு நாள் நான் வீடியோ போடலன்னா கூட பொறுத்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. டியர் யூடியூப், நான் நாரி போயிருக்கேன். நீ நல்லமா? என்னையாப்பா கேக்குற? ஆமாண்டா. சரிப்பா அதுக்கே நாய் மாதிரி கத்துற? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இனிமே என் சேனல்ல ஸ்ட்ரைக் குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்ன கோவப்படுறீங்க? எனக்கு எதுவும் பண்ண தெரியாதுண்ணே. நான் சும்மா விளையாட்டா சொன்னேன். நீங்க என்ன கோவப்பட்டு இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போறீங்க. கூல் டவுன். தேங்க் யூ. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹேக்கர்ஸ் டூல் கிட் வீடியோட பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 வந்து நான் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ திரும்பவும் ரீஅப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சோ வித்அவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் கேஜெட் வந்து மவுஸ் ஜாக். இந்த கேஜெட்டோட பேர் வந்து தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டி பலா. என்ன பல்லா? சுட்டி பலா. சுட்டி பல்லா, சுட்டி பல்லா, சுட்டி பல்லா, சுட்டி 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 பல்லா. ஓகே, பேர் கேட்க ஒரு மாதிரியா இருந்தாலும் இது பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க நண்பா. ஆக்சுவலி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் எல்லாம் ஹேக் பண்ணலாம். எப்படின்னா, இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன டாங்கல் மாதிரியான ரிசீவரை உங்க சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணுவீங்களா. அது என்ன பண்ணும்னா, நீங்க உங்க கீபோர்டு இல்லைன்னா மவுஸ்ல ஏதாவது கீயை பிரஸ் பண்றீங்க, இல்ல உங்க மவுஸை ஜஸ்ட் மூவ் பண்றீங்கன்னா இதுல இருந்து வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேக்கெட்ஸ் அந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்க சிஸ்டம் அதை ரீட் பண்ணும். சோ இங்க மெயின் விஷயமே வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேக்கெட்ஸ் தான். இந்த மவுஸ் ஜாக்கை யூஸ் பண்ற ஹேக்கர் வந்து உங்க கீபோர்ட் அண்ட் மவுஸ்ல இருந்து வர மாதிரியான சிக்னல்ஸ் எக்ஸாக்ட்டா ஸ்பூஃப் பண்ணி தன்னோட ஓன் கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியும். அண்ட் அது வந்து ஒரு ஃபேக் சிக்னல் உங்க பிசில கண்டுபிடிக்கவே முடியாது. சோ ஹேக்கர் வந்து உங்க கண்ணு முன்னாடியே உங்க சிஸ்டம்ல மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணலாம், ஃபைல்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே உங்க சிஸ்டம் வந்து ஹேக்கரோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, இந்த மவுஸ் ஜாக்கிங் அட்டாக் பண்றதுக்கு அந்த ஹேக்கர் பக்கத்துல இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நியர்லி 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ்ல எல்லாம் இந்த ஃப்ளா இருக்குன்னு கண்டுபிடிச்ச பாஸ்டில் என்ற டீம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்க கீபோர்ட்ல இருந்து வர சிக்னல் வந்து மோஸ்ட்லி என்கிரிப்டடா தான் இருக்கு. சோ மவுஸ் ஜாக்கால இந்த கீபோர்டோட சிக்னல்ஸை ஸ்பூஃப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கண்டிப்பா மவுஸ்ல இருந்து வர சிக்னலை ஈஸியா ஸ்பூஃப் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த மவுஸ் எல்லாம் ஹேக் பண்ணலாம்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ற மவுஸ் வந்து இருக்கான்னு பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மவுஸ் ஜாக் வந்து உங்களுக்கு ரெடிமேடா எங்கேயும் ஆன்லைன்ல கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்களே தான் பில்ட் பண்ணிக்கணும். இதுக்கு எந்த ஆர்டினோவை யூஸ் பண்ணணும் அண்ட் என்ன பைத்தன் ஸ்கிரிப்ட் அண்ட் கிரேசி ரேடியோ டாங்கலை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மவுஸ் ஜாக்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இல்லைன்னா பாஸ்டிலோட வெப்சைட்லயே எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அண்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுவும் புரியல, உங்களுக்கு புரிஞ்சா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. ஏன் இப்படி பாக்குற? செகண்ட் கேஜெட் வந்து மேக்ஸ்பூஃப். இந்த மேக்ஸ்பூஃப் டிவைஸ் என்ன பண்ணும்னா, இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட பின்னாடி எல்லாம் இருக்க அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை வந்து பக்காவா ஸ்பூஃப் பண்ணும்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட நேம், அக்கவுண்ட் நம்பர், கார்டு எக்ஸ்பைரி டேட், சர்வீஸ் கோட், அப்புறம் கார்டு வெரிஃபிகேஷன் கோடுன்னு எல்லா டேட்டாவும் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மட்டும் இல்லனா, இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் வெறும் ஒரு பிளாஸ்டிக் கார்டு தான். அண்ட் ஏடிஎம் மிஷினும் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மூலமா தான் ஒவ்வொரு கார்டையும் ஐடென்டிஃபை பண்ணும். சோ நம்ம தலைவர் சாமி கேம்கர் என்ன பண்றாருன்னா, இந்த ஷானிகாரன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஆமா தாத்தா, நம்ம கண்ணும் கொள்ளையாட்டல் மூவி பிரேக் டவுன்ல பார்த்த ரோல் ஜம் டிவைஸும் இவர் தான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இவர் கண்டுபிடிச்ச இந்த மேக்ஸ்பூஃப் டிவைஸ் பத்தி இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சின்ன டிவைஸ்ல நம்ம மோர் தென் 100 கிரெடிட் கார்டோட டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரிஜினல் கார்டுல இருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இந்த மேக்ஸ்பூஃப் டிவைஸ்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதை வச்சு நம்ம ஸ்வைப்பிங் மெஷின்ல எல்லாம் கூட டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்றாரு. சோ இந்த சின்ன $10 மதிப்புள்ள டிவைஸ் எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இத பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அவரோட வெப்சைட்ல வந்து பாருங்க. இங்க அவர் எல்லாமே டீடைலா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இந்த டிவைஸை பில்ட் பண்ண எந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு, அப்புறம் எப்படி பில்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டியிருக்காரு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
தேர்ட் கேஜெட் வந்து KEYLOGGER. இந்த KEYLOGGER வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் அண்ட் இன்னொன்னு வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட். ஆனா இது வந்து கேஜெட் ரிலேட்டட் வீடியோன்றதால நம்ம ஹார்ட்வேர் KEYLOGGER மட்டும் பார்க்கலாம். அண்ட் இத பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரப்பர் டக்கின்னு ஒரு கேஜெட்டை பார்த்தோம்ல, ஆமாப்பா. அதனோட ஒண்ணு விட்ட மாமா பையன் தான் இந்த KEYLOGGER. அட சண்டால பயபோல. What the fuck? அந்த ரப்பர் டக் என்ன பண்ணும்னா அதை சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ண உடனே அதுல ப்ரோக்ராம் பண்ணிருந்த கமாண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த KEYLOGGER பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். இது என்ன செய்யும்னா நீங்க உங்க கீபோர்ட்ல பிரஸ் பண்ற ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்கையும் ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் KEYLOGGER கூட சேம் இதே விஷயம் தான் பண்ணும். பட் இந்த ஹார்ட்வேர் KEYLOGGER அட்வான்டேஜ் என்னன்னா எந்த ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமும் இந்த ஹார்ட்வேர் KEYLOGGER டிடெக்ட் பண்ண முடியாது. How is this possible, da Perandi? ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னலா உங்க சிஸ்டமோட USB போர்ட் அண்ட் USB கீபோர்டோட நடுவுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் சொல்றேன், நீங்க வெளிய எங்கயாவது பிரவுசிங் சென்டர்ல உங்க அக்கவுண்ட் லாகின் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டமோட பின்னாடி கீபோர்ட் பின்ல ஏதாவது KEYLOGGER செட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் தெரியாம நீங்க உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் டைப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் பேட் நியூஸ் என்னன்னா இந்த கேஜெட் வந்து Amazonலயும் அவைலபிளா இருக்கு. சோ பி கேர்ஃபுல். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஃபோர்த் கேஜெட் வந்து வைஃபை பைனாப்பிள். பெஸ்ட் ஹேக்கிங் கேஜெட் லிஸ்ட்ல நம்ம வைஃபை அனாச்சோட பேர் இல்லாத எந்த ஒரு லிஸ்டும் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு ஃபேமஸ் இவரு. அண்ட் இவர் பண்ணக்கூடிய அட்டாக்ஸ்ல ரொம்பவே பாப்புலரானது மேன் இன் தி மிடில் அட்டாக் தான். Perandi, அப்படினா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. தாத்தா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப டைம் இல்ல, நீ கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கோ. Perandi, please, 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 please. சரி சரி, உன் நிஞ்சா டெக்னிக் எல்லாம் இங்க காட்டாத. இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த ஃப்ரீ டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா வேஸ்ட் பண்ணலாம்னு இன்ஸ்டாகிராம்குள்ள போறீங்க. ஆஹா, பாப்பா எவ்வளவு சூப்பரா ஆடுது. ஆனா இன்ஸ்டாகிராம் நெட்டை பீர் மாதிரி குடிப்பான்னு நெட்டை சேவ் பண்றதுக்காக அங்க இருக்க ஓசி வைஃபை VPN கூட இல்லாம கனெக்ட் பண்றீங்க. அண்ட் இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ண வைஃபை வந்து நல்லா வேலை செய்யும். ஆனா அது வந்து ஹேக்கர் புள்ளிங்க வைஃபை அனாச்சியை வச்சு கிரியேட் பண்ணிருக்க ஃபேக் வைஃபை நெட்வொர்க். சோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போடுறீங்க, இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்போட சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வைஃபை அனாச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகும். அண்ட் இததான் வந்து மேன் இன் தி மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது மஷின் in the middle, monster in the middle attack னு கூட சொல்லுவாங்க. கல்யாணமா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா. லாஸ்ட் கேஜெட் வந்து Proxmark 3 கிட். இந்த Proxmark 3 கூட ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஹேக்கிங் கேஜெட் தான். அண்ட் நீங்க என்னோட இரும்பு திரை மூவி பிரேக் டவுனை பாத்துருந்தீங்கன்னா அதுல ஒரு சீன் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டேப் பண்ண உடனே அந்த டெபிட் கார்டோட எல்லா டீடைல்ஸும் வந்துரும். அது எந்த கேஜெட் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு எனக்கு அப்ப தெரியல. பட் அது கண்டிப்பா Proxmark 3 டிவைஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கேஜெட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா இதால ரேடியோ பேக்கெட்ஸ் கேப்சர் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். அண்ட் RFID டாக்ஸ்ல இருந்து வர frequency எல்லாம் பக்காவா க்ளோன் பண்ண முடியும். இந்த Proxmark 3 டிவைஸோட ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம் வாங்க. வணக்கம்டா மாப்ள. என்ன பத்தி சொல்லணும்னா நான் தான் ஜானி சின்ஸோட 108வது பையன் ஜுன்னிசன். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிவைஸை தான் யூஸ் பண்ணி காட்ட போறேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு RFID கார்டு இருக்கு. வாவ், நீங்க அத பாத்தீங்களா? அண்ட் என்கிட்ட வேற ஒரு டோரோட கார்டும் இருக்கு. இதை வச்சு ட்ரை பண்ணோம்னா பாத்தீங்களா டோர் அன்லாக் ஆகல. சரி, இப்ப நம்ம Proxmark டிவைஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த RFID கார்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பக்கு லைட் எரியுது. அதுக்கப்புறம் இதை இங்க வச்சோம்னா டோர் அன்லாக் ஆயிடுச்சு. பாத்தீங்களா மஜாவா இருக்குல்ல. எங்க நைனாவும் யார் வீட்டுக்காவது பிளம்பர் வேலைக்கு போனா இதை வச்சுதான் கதவெல்லாம் திறப்பாரு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான்டா மாப்ள. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜுன்னிசன், சன் ஆஃப் ஜானிசன். சோ உங்களுக்கு Proxmark டிவைஸ் எப்படி வேலை செய்யும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கேஜெட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒரு 4 நல்ல வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then டாடா பை பை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இனிமேல் வீடியோஸ் எல்லாம் கரெக்டா போடுவேன். சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும்